ஸ்பெஷலில் வந்து சபரிமலை பற்றி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சபரிமலை கோயில் வந்து நம்ம கேரளாவில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இது கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து எல்லோரும் வந்து மாலை போட்டு எல்லா ஊர்லேருந்து போவாங்க. சபரிமலை ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊர்லேருந்து போவாங்க. ஸோ ஐயப்பன் அப்படிங்கிறது சாஸ்தான்னு சொல்லுவாங்க, இல்லை தர்ம சாஸ்தா, மணிகண்டன் அப்படின்ட்டு வேறு வேறு பேரில் வந்து கூப்பிடுவாங்க. ஐயப்பன் வந்து எப்படி வந்தாருன்னா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் மகனாக, அன்னை பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் வந்து கருதப்படுறாங்க. ஸோ எப்பயுமே ஐயப்பன் வந்து வில் மற்றும் அம்பு ஏந்தியபடி எப்பயுமே வந்து ஒரு புலி மேலே வந்து இருக்கிற மாதிரியே வந்து ஃபோட்டோ எப்பயுமே இருக்கும். அவர் வந்து எப்பயுமே யோக நித்திரையில் இருக்காரு, யோக நிலையில் இருக்காரு சபரிமலையில், அப்படிங்கிறது தான் வந்து அவரோட தாற்பயம். ஸோ எப்படி வந்து எதனால வந்து அவர் வந்தார், அவரோட அவதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஸோ மகிஷாசுரன் தங்கை வந்து அரக்கி மகிஷின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவரோட சகோதரன் மகிஷாசுரன் வந்து அவரோட அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவங்களை பழி வாங்குறதுக்கு மகிஷி வந்து முடிவு செய்கிறாங்க. அப்போது அதுக்கான சக்தியை பெறத்துக்காக மகிஷி வந்து ரொம்ப தவம் புரிஞ்சு பிரம்மாவை நோக்கி வந்து ஒரு வரம் கேட்குறாங்க. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கும். வரத்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ வரம் பெற்றதுனால அவங்க வந்து எல்லா தேவர்களையும் வந்துட்டு ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ தேவர்கள் வந்து துயரம் தாங்காமல் சிவன் கிட்ட போயிட்டு வந்து இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் வந்து இதுலேருந்து ஒரு வெடிப்பு வரணும்னு சொல்லும் போது, அப்போ வந்து விஷ்ணு வந்து மோகினி அவதாரமாக எடுத்தோம், சிவனோட சேர்ந்தும் ஐயப்பன் அப்படின்ற குழந்தைய வந்து இது பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டில் இருக்குது. அப்போ வந்து பந்தளத்து ராஜா வந்து அந்த காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை அழுக்க சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை இருக்குது. சரி, எனவே நம்மளுக்கு வந்து பகவானே இந்த குழந்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பந்தளம் அவங்க அரண்மனைக்கு கொண்டு வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த குழந்தையோட கழுத்தில் வந்து மணி இருக்குது. அதனால அவருக்கு வந்து மணிகண்டன் அப்படின்னு வந்து பேர் சுட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இதுவுமே பண்ணி அந்த பையன் நல்லா இருக்கான். ஸோ அவனுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கு ராஜராஜன் அப்படின்னு பேரை சுட்டுறாங்க ராஜா வீட்டில். அப்புறம் வந்து இந்த குழந்தை காட்டிலேருந்து கொண்டு வந்த மணிகண்டனால தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்ட்டு வந்து மணிகண்டனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்ட்டு வந்து ராஜா பந்தல வச்சா முடிவு பண்ணுறாரு. பட் இதை வந்து அங்கே இருந்த மந்திரி அவங்க ராணியானலாம் வந்து இது பண்ண முடியல. சரி, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்ணி இது மாதிரி வந்து அந்த ராணிக்கு வந்து ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு வந்து புலிப்பால் கொண்டு வந்தால் தான் வந்துட்டு அவங்கள வந்து காப்பாற்ற முடியும், அதுக்கு வந்து மணிகண்டன் தான் போகணும், வேற யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணிகண்டன் வந்து சரி போகிறேன்ட்டு காட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பொன்னம்பல மேட்டில் வந்து பூஜை செய்து அங்கே இருக்க மகிஷாசினியை வந்து சென்று மதம் பண்ணிட்டு புலிப்பாலை திருப்பி கொண்டு வர்றாரு. ஸோ யாருமே வந்து இது திரும்பி வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல. அவர் வரதை பார்த்தோன்னா வந்துட்டு பந்தலராஜருக்கு சந்தோஷமாகி அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ராணி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து எது நடக்கணுமோ அதுபடி தான் நடந்தது, நான் பூமியில் எதற்கு பிறந்தனோ அந்த வேலை முடிஞ்சது, இனி வந்து நான் தேவலகம் சொல்கிறேன் என்று கிளம்புறாரு. அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும், ஒரு கோயில் கட்டுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மணிகண்டன் வந்து ஒரு அம்பை வந்து எழுதி பெறுறாரு. அந்த அம்பு வந்து எங்கே போய் விழுதோ அங்கே வந்து நீங்கள் கோயில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து சபரிமலை அப்படின்ற இடத்துல வந்து அந்த அம்பு விழுகுது. அங்கே வந்து 18 படிகளை வச்சு கிழக்கு நோக்கி வந்து மாளிகைப்புறத்து அம்மன் அப்படின்ட்டு ஒரு கோயில் கட்டும்படி போட்டு மணிகண்டன் வந்து தேவலகம் சென்றார். ஸோ அந்த இதில் தான் வந்து சபரிமலை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ சபரிமலை வந்து கேரளாவில் இருக்குது. இங்கே வந்து எப்பயுமே வந்து ஒரு 41 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாரம்பரியம். இப்போ நிறைய பேர் கம்மியாக இருக்கிறாங்க. பட் ஜென்ரலாக சபரிமலை இது இருக்குன்னா ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த காலத்தில் அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க. எதர் பிளாக் கலர் வேஷ்டி இல்லை ப்ளூ கலர் வேஷ்டி துண்டு அதை மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சபரிமலைக்கு வந்து முதல்லலாம் செல்லும் போது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு 50 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து
காடு வழியே இருக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கோயில் தொறந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே வந்து போயிட்டு வரதே வந்துட்டு ஒரு பெரிய இதா கருதி போயிட்டு இருந்தாங்க. சபரிமலைக்கு போறதுக்கு பொதுவா 2 விதமான பாதையில வந்து எல்லாருமே போவாங்க. ஒண்ணு வந்து சின்ன வழின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பெரிய வழின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வழி அப்படிங்கிறது பம்பா வரைக்கும் வந்து போயிருவாங்க. பம்பையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து மேல போய் சபரிமலையை ரீச் பண்றது சின்ன பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் காட்டுப்பகுதி தான். பெரிய பாதை அப்படிங்கிறத வந்து எருமெலியிலேருந்து எல்லாரும் நடந்து போவாங்க. அது வந்து அரௌண்ட் 45 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் ஃபுல்லா வந்து காட்டுக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐயப்பனுக்கு வந்து மொத்தம் 6 படை வீடு. முருகனுக்கு சொல்ற மாதிரி 6 படை வீடு சொல்லுவாங்க. அது வந்து சபரிமலை, பந்தளம், குளத்துப்புழா, ஆரியங்காவு, அச்சன் கோயில், எருமேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து 18 படி தான் வந்து ரொம்ப வந்து புனிதமா வந்து கருதுவாங்க. யாரெல்லாம் வந்து இடுமுடி அப்படி வச்சு அதை கொண்டு போறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து அந்த 18 படி ஏறி ஐயப்பனை பார்க்க விடுவாங்க. இருமுடி இல்லாம போனா அவங்க எல்லாருக்கும் வந்து சைட்ல வந்து ஒரு வழி வச்சிருக்காங்க. அதுல தான் ஏறி பார்க்கணும். ஸோ அந்த 18 படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வந்து பஞ்சபூதங்களை குறிக்கும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இன்னொரு 8 வந்து மனிதனின் ஆசைகள். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அகங்காரம், அவித்யை. இன்னொரு 3 வந்து சத்துவம், ரஜஸ், தமஸ் நம்ம குணங்களை குறிக்கும். 2 வந்து நம்ம அறிவும், அகங்காரம். இந்த படிகளை ஏறுவது மூலமா நம்ம மனதை வந்து ஒருமைப்படுத்தி, சுத்தப்படுத்தி, ஆன்மீகமா இருக்கிறதுக்காக தான் சபரிமலைக்கு போறோம். ஸோ ஒவ்வொரு படியும் வந்து பகவத்கீதையின் யோகங்களையே நினைவூட்டுகிறது. விஷாத யோகம், கர்ம யோகம், ஞான யோகம். படிகளை ஏறுவது வந்து உடல் பயணத்துக்காக இல்லை, அது மனத்தின் உயர்வு. ஸோ எப்பயுமே வந்து சுவாமியே சரணமைப்பா, சுவாமியே சரணமைப்பான்னு சொல்லிடுவாங்க. அது சுவாமிங்கிறது தெய்வம், சரணம்ங்கிறது அடைக்கலம், ஐயப்பாங்கிறது தர்மத்தின் காவலர். ஸோ இந்த மந்திரம் வந்து பக்தர்களுக்கு அடக்கம், பொறுமை, ஒற்றுமை அதை வந்து போதிக்குது. ஸோ எப்பயுமே ரொம்ப சாந்தமா இருந்து, ரொம்ப அமைதியா இருந்து, இந்த பீரியட்ல மாலை போட்டிருக்கும் போது வந்துட்டு யார் மேலேயும் கோவப்படாம, யாரை பத்தியும் வந்து தப்பா பேசாம, நல்லதை நினைச்சு நம்மளை வந்து பக்குவப்படுத்தி, நம்மளை வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஐயப்பனோட இது. ஸோ ஒரு சின்னதா வந்து ஒரு பஜன் சாங் அமைச்சிருந்தேன். அதுவும் நான் வந்து படிச்சிடுறேன். ஸ்ரீ ஐயப்பன் கவசம் காப்பு. ஹரிஹர புத்திரனை, ஆனந்த ரூபனை, இருமூர்த்தி மைந்தனை, ஆறுமுகன் தம்பியை, சபரிகிரீஷனை, சாந்த ஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திருவோமே. ஐயப்ப தேவன் கவசம் இதனை அனுதினம் சொல்ல அல்லல்களையும் தினம் தினம் துதிக்க தீருமனையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே. மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக, மாயோன் மைந்தா வருக வருக, ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக, புலி வாகனனை வருக வருக, புவியெல்லாம் காத்திட வருக வருக, பூரணை நாதனை வருக வருக, புண்ணிய மூர்த்தியே வருக வருக, பூதநாயகா வருக வருக, புஷ்கலைபதியே வருக வருக, பொன்னம் பலத்துறை ஈசா வருக, அடியாரை காக்க அன்புடன் வருக வருக வருக, வாசவன் மைந்தா வருக வருக, வீரமணிகண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக, வல்வினை போக்கிட வருக வருக, ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக, அச்சம் அகற்றிட அண்ணனே வருக, இருவனை கலந்தே இணையாட்கொள்ள இருமூர்த்தி மைந்தா வருக வருக, 11 படியை மனதில் நினைக்க பன்னிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே கூட 5 பூதங்களும் அடி பணிந்திருமே. சபரிகிரீஷனை நினைத்தே நீண்ட துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகும், சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திருமே. பம்பையன் பாலன் பெயர் சொல்லணும், பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவர், ஐயப்பன் பாதம் அணுது நுழைக அவனில் உள்ளோர் அடிப்பணித்துவர். சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் சபரிகிரீஷா, சரணம் சரணம் சத்குருநாதா, சரணம் சரணம் சுவாமியே சரணம். சிவனார் மகன் என் சிறுசனை காக்க, நெடுமால் மைந்தன் என்றுக்காக, கஜமுக தம்பி என் கண்ணையை காக்க, நாரணன் பாலன் ஆசையை காக்க, இருமூர்த்தி மைந்தன் இருசவை காக்க, பாவரின் தோழன் வாயினை காக்க, தம்பையின் பாலன் பற்களை காக்க, நான்முகன் பூஜ்யன் நாவினை காக்க. இது இன்னும் பெருசா இருக்கு. நான் வந்து டைம் கன்சென்ட்காக அதை வந்து சுருக்கிட்டேன். ஸோ ஜெயமங்கலம் அப்படின்னு ஒரு பாட்டு. சிவபாலன் ஐயனுக்கு, மோகினி பாலனுக்கு, வில்லாழி வீரனுக்கு, வீரமணி கண்டனுக்கு, ஆரியங்காவில் ஐயனுக்கு, அச்சங்கோயில் ஆண்டவருக்கு, புலிப்பால் குணர்ந்தவருக்கு, பூரை குலதோர் ஐயனுக்கு, கண்ட வீரசண்டனுக்கு, வீரமணி கண்டனுக்கு, பம்பையில் வாசனுக்கு, சபரிமலை சஸ்தாவுக்கு, ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம், ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம். ஸோ எப்பயுமே ஒரு பாட்டு பாடிட்டு வந்து கடைசியாக வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. 108 சரணம் இருக்கு ஐயப்பனுக்கு. அதை சொல்லிட்டு நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து அருள் புரிய வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் வடியின் மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் ஆண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது சொல்றதுனால நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ நான் வந்து என்னோட லைஃப்லேயே வந்துட்டு இது வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் 2004 தான் வந்து சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ கண்டினியூஸாக ஒரு 16 இயர்ஸ் வந்து போனேன். அப்புறம் கோவிட்னால ஒரு 2 இயர்ஸ் போகும்போது அப்புறம் போனேன். ஸோ ஒரு வருஷம் நம்ம வந்து விரதம் இருந்து போகும்போதும் நம்ம மனது வந்து பக்குவப்படும், நம்ம வாழ்க்கையிலே மென்மேலும் வந்து நல்லது நடக்கும்.
இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றி. ஹரி ஓம் சார். Excellent. Very good. Very interesting. Excellent.